ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெயமா. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமது கடந்த வகுப்பில் அன்னையாருடைய சீடர் அரூபானந்தஜி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவில் ஒரு மனுஷன் அம்மா கிட்ட வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால் தீட்சை வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் அம்மா சொன்னபடி சாதனை எதுவுமே பண்ணலை. அப்புறம் நேராக எனக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வாழ்க்கையும் ஆரம்பத்திலிருந்து அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை. அம்மா அந்த சீடர்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இவன் வாழ்க்கையும் சரியான வாழ்க்கை வாழலை, சரி எதுவும் இந்த தீட்சை கொடுத்து தீட்சை ஜபம் பண்ணி அது மூலியமாக அவள் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் அவள் அது எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்று முக்தி கொடுன்னு தொந்தரவு பண்ணுறான். இவனுக்கு நான் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணால் இந்த உடம்பு அழிஞ்சு போய்விடும் அப்படின்னு சொல்லி அம்மா சீடர்கிட்ட சொல்கிறாரு. உடனே சீடர் அந்த மனுஷங்கிட்ட போய், நீ அம்மா கொடுத்த ஜபதானம் பண்ணு, உன்னால் அம்மாவுடைய உயிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் உள்ளே போங்கோ, அவன் கொஞ்சமாவது அவனுடைய பார்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது அம்மா அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணிடுறாங்க. அந்த நிகழ்ச்சி கனவில் அது பண்ணக்கப்புறம் உடனே இவர் முழிச்சு பார்க்குறாரு. எல்லாமே கனவில் நடக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி அம்மாவை பற்றி அவர் கனவு கண்டதெல்லாம் சில நேரங்களில் அது உண்மையாகவே ஆகியிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடல் நலம் குன்றியது. அப்போ கடைசியாக கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வாரம் இதை சீடர் கேட்டுக்கிறாரு. அம்மா, இறைக்காட்சி என்பது ஞானம் பெறுவது தானா அல்லது வேறு ஏதாவதா அப்படிங்கிறாங்க. இறைக்காட்சின்னா என்ன, ஞானம் பெறுவதா? அம்மா ஆன்சர் பண்ணுறாங்க. பக்கம் 370 அம்மா சொல்லுவாங்க, ஆமாப்பா, ஞானம் பெறுவதை தவிர வேறு என்ன? இறைக்காட்சி கிடத்த 2 கொம்பு முழிச்சுடுமா? ஞானம் பெறுவது தான் இறைக்காட்சி. ஞானம் என்ன எப்படின்னா, அப்போ அதுக்கு தொடர்ந்து அம்மா சொல்லுவாங்க, இந்த காலத்தில் நிறைய பேர் இறைக்காட்சின்னா பகவானே அவங்கள தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் இறைக்காட்சிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அது ஒரு கடைசி கட்டத்தில் தான் அந்த மாதிரி நடக்கும். பட் யாருக்கெல்லாம் மனத்துக்குள்ளே ஒரு இறை எண்ணம் தோன்றி அந்த இறை சிந்தனையிலேயே வாழ ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்கிறதோ உள்ளுக்குள்ளே, அவங்க எல்லாருமே அந்த இறை அனுபூதி பெற்றவர்கள் தான். அந்த ஞானம் வந்துட்டாலே அதுவே இறை அனுபூதிக்க பெற்றதுக்கு சமம் அப்படின்னு அம்மா அதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சீடர் கேட்குறாரு, அம்மா
பல பேர் முயற்சி செய்து கூட அந்த மாதிரி பகவானுடைய இறைக்காட்சியோ அவருடைய கருணையோ கிடைக்கிறது இல்லையே. சில பேர் கொஞ்சம் முயற்சி பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாமே வாய்க்க பெறுகிறது. ஏன் அப்படிங்கிறாங்க. நாமளே பல முறை பார்க்குறோம். அந்த நல்ல மனுஷன் நல்லாவே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு நல்லா தான் உழைச்சா, நல்லா சேவை பண்ணா, இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் தீர மாட்டேங்குது. வேறு யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லி, இந்த மாதிரி மனுஷனுங்க தெரிஞ்ச முதல் தப்பு பண்ணிகிட்டே தான், பாவம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே. பொதுவாக அரசியல்வாதிகளை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறது உண்டு. அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அவங்க தானே நல்லா இருக்காங்க. மக்கள் எல்லாம் பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் அப்படியே தானே இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, குருதேவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, சிலருடைய பிராரப்தம் அவங்களுக்கு முன்னால் ஜென்மத்திலையும் அவங்க முன்னோர்களும் ஏதோ ஒரு பெரிய அளவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் அதனுடைய பலன் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வாய்க்க பெறுகிறது. சிலர் கஷ்டம் போகவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த நல்ல பலன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி தான். ஆனால் இதுதான் கடவுளுடைய விருப்பம், கடவுளே எனக்கு எது நல்லதோ எனக்கு பண்ணுங்கோ, என்னை கைவிட்டுடாதீங்கன்னு கடவுள் வேண்டும், கடவுள் தான் வேண்டும்னு சொல்லி இருக்கிறவங்களே கடவுள் கைவிட மாட்டார். ஆனால் கேட்காதவங்களுக்கே நிறைய கொடுத்துட்டு போகிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது இல்லையாங்கிறதுக்கு குருதேவர் ஒரு கதை சொல்லுவார். ஏற்கனவே அமுத மொழிகளில் ஒருத்தர் சவசாதனை செய்கிற ஒரு மனுஷன் நடு ராத்திரியில் சுடுகாடுக்கு போய் சவசாதனத்துக்கான அப்போல்லாம் அந்த சவசாதனங்கிறது ரொம்ப பிரபலம் தாந்திரிகத்தில், அது ஒரு பார்ட் ஆஃப் இது. சவம் இருக்குது, மற்ற அதுக்கான பூஜைக்கான ரிச்சுவல்ஸ்க்கான பொருள் எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போய் ராத்திரியில் அவன் அங்கே உட்காந்து பூஜை பண்ணுறாரு. சபை மேலே உட்காந்து பூஜை பண்ணுறாரு. என்ன வேணுமோ எல்லா ரிச்சுவலும் பண்ணியிருக்காரு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் அவருடைய முயற்சிக்கு இன்னொரு கொஞ்சம் நேரம் ஆயினா அதுக்கான பலன் அது என்னன்னா, சவசாதனத்தினுடைய இறுதியில் என்னன்னா பகவதியோட தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி தான் பண்ணியிருக்காங்க நிறையா. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அந்த தரிசனத்துக்கான நேரம் வர நேரத்தில் திடீர்னு ஒரு புலி அவனை இழுத்துட்டு போயிடுது. ஒரு ஆள் இன்னொருத்தர் அந்த பக்கம் அந்த நடுராத்திரியில் அவர் ஊருக்கு போகிறதுக்காக அவர் வந்துட்டுருப்பார். அவர் இவர் பூஜை பண்ணுறது பார்க்குறாரு, தூரத்துலேருந்து ஒரு புலி வர்றது பார்க்குறாரு, இழுத்துட்டு போகிறது பார்க்குறாரு. இவர் உடனே ஒளிஞ்சிடுறாரு. புலி இவர் இழுத்துட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இவருக்கு யோசனை, இவ்வளோ எல்லாமே ரெடியாக இருக்குது சவசாதனத்துக்காக, நானும் அந்த சாதனை எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் இதை பயன்படுத்தி நானும் கொஞ்சம் பூஜை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறதுக்குள்ளே அம்மா நேராக நின்றுடுறாங்க. குழந்தை, உன்னுடைய பூஜையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவன் சொல்கிறான், அம்மா சரி, அதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா. சொல்லு என்னன்னு. அந்த சாதக அவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் தவம் இருந்து அந்த சவத்தை பெற்று இவ்வளோ பூஜைலாம் பண்ணி இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணி அவனுக்கு நீ காட்சி கொடுக்கல, காட்சி கொடுக்குற நேரத்தில் அவனை புலி கொன்று இழுத்துட்டு போயிடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலை, வழியில் வந்துட்டு இருந்தேன், ஒரு 2 நிமிஷம் உன்னை நினச்சி இங்கே உட்காந்தேன்,
எனக்கு உன்னுடைய அனுகிரக தர்ற வரத்தை கேளுங்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறான். அப்போ அம்பாள் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாருப்பா, உன்னுடைய முன்ஜென்ம விஷயங்களை நீ அறியலை. நீ ஜென்மமாக என்னை பூஜை செய்திருந்திருக்க. கடைசி ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணாதனால உனக்கு அந்த என்னுடைய காட்சி கிடைக்கல. அது இந்த ஜென்மத்தில் இந்த சின்ன பூஜையோடு அது நிறைவேறிடுச்சு. அவனுக்கு அவன் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அவனுக்கு வாய்க்கும்போது அது வாய்க்கும். அவனுடைய முயற்சி ஒன்றும் வீண் போகாது. இருந்தாலும் உனக்கு நான் தரிசனம் தர்றேன், என்ன வர வேணும் கேளு. நான் அப்புறம் வர கேட்குறேன். குருதேவர் அமுதமொழி இது சொல்லிவிட்டு, நம்ம கண்ணுக்கு எப்படின்னா, கடவுள் வந்து குழந்தையின் இயல்பு போல் யாராவது எனக்கு ஏதாவது 2 சாக்லேட் வச்சுருந்த கொடுன்னு தரமாட்டேன் ஆகும். அப்புறம் வழியில் இன்னொருத்தர் அவரை கூப்பிட்டு போய் கையில் கொடுத்துட்டு போகும். கடவுள் அந்த பார்வையில் தான் நாம் பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் என்னென்னா, அவருக்கு அங்கே கிடைக்க வேண்டிய இது இருக்குது, பாக்கியம் இருக்கிறதுனால அதை நடக்குது. அந்த மாதிரி தான் பகவானுடைய அனுகிரகம் ஞானம் பெறுவதும் கூட அதே மாதிரி தான். பகவான் விரும்பும்போது அது நடக்கும். அதனால தான் சதா நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்ல சிந்தனையில் இருக்கணும். அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம், பூஜை பண்ணிட்டோம், நாளைக்கு எனக்கு வரணும்னு எல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அம்மா சொல்லுவாங்க, ஒரு செடி வச்சா, ஒரு மாவு செடியோ இல்லை தென்னை செடி வச்சா அதுக்கான அத்தனை வருஷங்கள் எடுக்கும், அப்போ தான் அது காய்க்கும். நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணிட்டோம், 2 நாள் பண்ணிட்டோம், 1 வருஷம் பூஜை பண்ணிட்டோம், எனக்கு எல்லாமே வாய்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்போது தான் அது நடக்கும். ஆனால் நம்முடைய பணி என்ன, செடி வச்சதுக்கப்புறம் அதுக்கான தண்ணி ஊற்றணும், பாதுகாக்கணும், இதெல்லாம் பண்ணும்போது தான் அது வளரும், அதுக்கான பலன் கிடைக்கும். மக்கள் வந்து சாதாரணமாக உடனடியாக இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாம் கேட்டால் அதெல்லாம் முடியாதப்பா. ஆன்மீகத்துடைய இறைக்காட்சிங்கிறது இது இந்த மாதிரி தான் அப்படின்னு அம்மா அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மாக்கிட்ட அவர் சாயந்தரமாக போகிறார். சீடர் வந்து அம்மா உத்போதனில் மேலே தங்கியிருக்காங்க. சாயந்தரம் ராத்திரி தான் போகிறார். தினமும் ஒரு நாளுக்கு 2-3 வாட்டி போய் இருக்கிற சேவையெல்லாம் பண்ணிட்டு வருவார். அம்மா கேட்குற, என்னப்பா காலையிலேருந்து உன்னை பார்க்கவே முடியல அப்படிங்கிறார். ஏராளமான விசிட்டர்ஸு உன்னை பார்க்க வர்றவங்களெல்லாம் வர வைக்கிறது, அவங்களுக்கு டீ காப்பி கொடுக்கறது, அப்புறம் மடத்துடைய கணக்கு வழக்கில் பார்க்குறது, இதுலேயே நேரம் போயிடுச்சம்மா. உங்கள் கிட்டே இருந்தே கூட நான் உங்களோட தரிசனம் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஓய்வு கிடச்சிது, உன் தரிசனத்துக்காக வந்திருக்கேங்கிறேன். அப்போ அம்மா சிரிச்சிட்டு, நல்லதப்பா, எப்போ இருந்தாலும் என்னை நினச்சிக்கிட்டு நீ கீழே வேலை பண்ணு. நீ மேலே வந்து பார்க்கணுன்னு கூட இல்லை, என்னுடைய கடமையை தான் நீ பண்ணுற. இறைநாமத்தை சொல்லிவிட்டு என்னை நினச்சிக்கிட்டு நீ பண்ணுங்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். நம்ம பல நேரங்களில் குடும்பத்தில் நிறைய வேலை, ஊரில் இருந்து மக்கள் வந்திருக்காங்க, எங்கேயும் போக முடியல அப்படின்னெல்லாம் நம்ம எதோ சொல்லுவோம். ஆனால் அதுக்கு நடுவுலையும் நம்முடைய சாதனையை வந்து ஜப தியானத்தை ஒரு நாளும் நம்ம நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்கு அம்மா இதை சொல்கிறாங்க. என்னுடைய பணி தான் சொல்கிறேன். குடும்பத்தில் இருந்தால் கூட என்ன குடும்ப கடமைங்கிறது அம்மாவுடைய கடமை தான். ஆனால் அந்த ஒருமுகப்பட்டு அந்த ஜபத்தியானம் பண்ணிவிட்டு உலக கடமை நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க, தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போது அம்மாவை வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் அம்மாவுக்கு வந்துடக்கூடாது, மக்களுடைய கெட்டவர்களுடைய தொடர்பு ஏதாவது அங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக குருதேவர் அம்மாவுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. ஒரு முறை ஒரு பெண் வந்து போகிறாங்க. குருதேவர் அதை பார்க்குறாரு. என்ன நீ அந்த பெண்ணோடு நீ பேசிக்கிட்டு இருக்க, அவன் தானே சரியில்லைன்னு தெரியும் அப்படின்னு. அது அம்மாவுடைய ஒரு பார்வையில் அது வேற. சரி, அந்த பெண்ணை நானும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், மக்கள் தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள ஒதுக்கிட்டாங்க, அவள் இப்போ
இறை சிந்தனையில் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் ஒதுக்கினவளை அட்லீஸ்ட் நானாவது அவருக்கு 2 ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டாமா? அப்படி இருக்க அதுக்காக தான் அவகிட்ட நான் பேசினேன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போது அம்மா சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு குருதேவர் என்ன கெட்ட இது எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் அம்மாவுடைய அந்த தாய் உள்ளம் வந்து மேலே மேலே வருது. பிற்காலத்தில் அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வந்திருக்கு. அந்த குரு மகாராஜாவில் ரொம்ப மோசமானவங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அது தப்புன்னு சொல்லி அதன் மூலியமாக அவங்க இனிமேல் நான் நல்ல வாழ்க்கையில் ஈடுபடுறேன், இறை சிந்தனை இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குருதேவர் எப்போதுமே அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்படி இல்லாமல் வெறுமனே வந்து பாவமும் பண்ணிவிட்டு கடவுள் வந்து எனக்கு எல்லாமே பண்ணணும்னு அம்மாவுக்கு ஒரு கனவுல வந்த மாதிரி வர்றவங்களுக்கு குருதேவர் ஒரு நாடும் அவருக்கு அனுகிரகம் பண்ணலை. காமார் புகரில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அம்மா சொல்கிறாங்க, காமார் புகரில் ஒருவன் அவருக்கான வந்தார். அவன் நல்லவன் அல்ல. அவன் போனதும் குருதேவர், ஏய் அங்கே யார், அங்கே அந்த மனுஷன் நின்ன இடத்துல இருக்கிற மண்ணை வெட்டி நீ அப்புறப்படுத்து, அந்த நின்ன இடத்துல அந்த மண்ணு கூட அசுத்தமாகி போச்சு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ யாருமே அங்கே வரல. குருதேவர் கூப்பிட்டு கூட யாரும் இல்லை கூப்பிட்ட இடத்துக்கு. அம்மா சொல்கிறாங்க, நானே பார்த்துட்டு இருந்தேன். குருதேவரை போய் ஒரு கூடையும் மண் வெட்டி கொண்டு வந்து அந்த மோசமான மனுஷன் எந்த இடத்துல வந்து நின்னானோ அந்த இடத்துல குருதேவரே மண்ணை வெட்டி கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டாருங்கிற அந்த அளவுக்கு ஒரு பாவிகள் இருந்திருக்காங்க. அது எந்த மாதிரின்னா, அந்த ஒரு தப்பி கூட நல்ல சிந்தனை அவங்களுக்கு வரல. தப்பு பண்ணுறது இயற்கை, மன்னிச்சுக்கோங்க, எனது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லதாக்குறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு பகவான் கேட்டால் குருதேவர் எப்போதுமே அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இல்லாதவர்களுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்க. அப்படின்னா குருதேவராலே பொறுக்க முடியாமல் அந்த மனுஷன் அந்த தீயவன் நின்ற இடத்த மண்ணால் மண்வெட்டி வெட்டி கொண்டு போய் வெளியில் கொட்டியிருக்கிறார். இதெல்லாம் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லிவிட்டு, கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த துர்கா சரண் போன்ற பக்தர்களும் வந்து தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், குருதேவருடைய இல்லற சீடர்களில் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் சிலர். பல்ராம் போஸ், இந்த அமுது மொழிகளை அன்பு மொழிகளை கொடுத்த மகேந்திரநாத் குப்தா, அந்த கேட்டகரியில் ஹையஸ்ட் கேட்டகரியில் வர்றது வந்து நாக மகாஷாயா இருக்கிறார். அவர் இப்போது பங்களாதேஷில் பிறந்தவர். அவ்வளோ பக்தி. அவர் குருதேவர் மேலே மட்டும் பக்தின்னு இல்லை, அவருடைய சீடர்கள் மீதும் அன்னையார் மீதும் அளவு கடந்த பக்தி. உடம்பெல்லாமே அவ்வளோ ஒரு தூய்மையான மனுஷன். ஒரு முறை அம்மாவை காண வருவார். அம்மா வந்து ஒரு வாழை இலையில் பிரசாதம் போட்டு அவனுக்கு கொடுக்குறான். அவன் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த இலையும் சாப்பிட்டுடுறான். அப்போ கூப்பிடுறாங்க, ஐயோ அந்த இலை, அதை எதுக்கு நீ சாப்பிட்றேன்னு. அம்மா கொடுத்தது எல்லாமே எனக்கு பிரசாதம் தான், நான் அதையும் விட மாட்டுறது இல்லை அப்படின்னு அந்த வாழை இலை தண்டோடு அவர் சாப்பிட்றாரு. அவர் இன்னொரு முறை அவர் துணியெல்லாம் அடுக்காயிருதுன்னு சொல்லி அம்மா ஒரு வேஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்பா இது நீ கட்டிக்கோ அப்படின்னா, சரின்னு வாங்கின அவர் வெளியில் வந்தோடனே அதை தலையில் கட்டிக்கிடுறாரு. அப்போ சாரதானந்தி எல்லாம் கேட்குற, என்ன இது உடம்புக்காக வேஷ்டி அழுக்காக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படி இல்லை, அம்மா கொடுத்த பொருள் வந்து என் தலையில் தான் இருக்கணும் அப்படின்னு தலையில் கடைசி வரைக்கும் அந்த வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தார் அந்த நாகமஹர்ஷி பாடத்தை பார்த்து. ஸோ அந்த மாதிரி அந்த உயர்ந்த நிலை பக்தர்களை வந்திருந்தனர். நமக்கு சொல்லியிருந்த அந்த அமுதமொழிகளில் தந்த மகேந்திரநாத் குப்தா பற்றி நம்ம பேசியிருந்தோம். அவர் வந்து இந்த சந்நியாச சீடர்களுக்கு ஈக்குவலாக நடத்தியிருந்தார் குருதேவர். நம்மெல்லாம் பார்த்துருப்போம், நமக்கு மேலே இருக்கிற கோயிலில் அந்த 4 முக்கியமான 4 பில்லர் இருக்கும்.
அந்த 4 பில்லரில் விவேகானந்தர் குருதேவர் சன்னியாசி சீடர்கள் 16 பேர். ஒரு பில்லர்லேயும் ஒரு சீடர்களுடைய ஃபோட்டோ மேலே இருக்குது. ஸோ 16ல் சாமிஜி விவேகானந்தர் இந்த சைடு வந்துட்டா ஒரு பில்லரில் ஒரு இடம் காலியாக இருக்கும். அந்த காலியான இடத்துல அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாருன்னு சொல்லி மகேந்திரநாத் குப்தாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்கு. நீங்கள் மேலே போய் பார்த்தா தெரியும் அந்த சைடு கார்னர்லாம். அந்த அளவுக்கு குருதேவர் அவங்களோட உள்ளத்தை பார்க்குறாரு. அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் மட்டும் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு எந்த ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்கிறதுக்கு அதில் உதாரணம். அதே போல் தான் இந்த நாகமகேஷாவை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் February 9 இந்த சீடர் அம்மாக்கிட்ட சொல்கிறார், அம்மா நேற்று ராத்திரி கிரீஷ் சந்திர கோஷ் காலம் ஆயிட்டார் அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா கேள்விப்பட்டேன், ராத்திரி எனக்கு புரிஞ்சது அப்படின்னு. அப்போ அவரை பற்றி பேச்சு February 8 1912 கிரீஷ் சந்திர குருதேவருடைய சீடர் காலமாகிறார். அப்போ இந்த சீடர் சொல்கிறார், அம்மா நினைவு தவறி அவர் போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்தார். போலாம் வாங்கோ அப்படின்னு ஏதோ பேசிகிட்டே இருந்தார். அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஞாபக ஜபத்தை சொல்லிகிட்டு இருந்தால் சரியாக தெரியல. அந்த நினைவு தவறதுக்கு முன்னால் ஜெயராமகிருஷ்ணா 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 அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாரம்மா. நான் அதுக்கு முன்னால் அவர்கிட்ட சொன்னேன், வெறுமனே போலாம் வாங்கோன்னு சொல்கிறீங்களே, குருதேவர் பேரை சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அது எனக்கு தெரியாதப்பா, அவர் தான் வந்திருக்கிறாரு, கூப்பிட்டு போகிறதுக்கு தான் போகிறேன், போலாம் வாங்கோ அப்படின்னு திரும்ப சொல்கிறார். அப்போ அம்மா சொல்கிறாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் குருதேவர் சிந்தனையிலே இருந்திருக்கிறாரு. குருதேவர் அவருக்கு அபயம் கொடுத்துருந்தார். கடைசி காலத்தில் நான் உன்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறேன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த கடைசி நேரத்தில் கூட ஜெயராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டுருக்கிறார். ஸோ அம்மா சொல்கிறாங்க, அப்பேற்பட்ட பக்தர்களாகவும் அவர் மாறி இருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை இருந்திருந்தாலும் அவ்வளோ ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதனாக உருவெடுத்து 4 பேருக்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா சாதாரண மக்களை போல் சில ஈஸ்வர கோடிகள் என்று குருமராஜ் கூறுபவர்கள் கூட இந்த குடும்ப சம்சாரத்தில் மூழ்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இது எதனால் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விளக்கம் லாஸ்ட்டு கிளாஸு கேட்டுட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஈஸ்வர கோடிகளுக்கும் அவதாரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அவதாரங்கிறது எல்லாமே சர்வ வல்லமை படைத்தவர்கள். நம்முடைய தசாவதாரத்தில் சொல்லுவோம், தசாவதாரத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தை படைத்தவர்கள் அவர்தான். அவர்களால் எல்லாமே செய்ய முடியும், எது வேணாலும் அவங்களுக்கு சாத்தியம். அந்த ஒரு கேட்டகரியில் தான் அவதாரங்கள்னு சொல்லியிருக்கோம். அவங்கள வெறும் ஞானிகளாகவும் ரிஷிகளாகவும் அப்படி பார்க்குறது இல்லை. அவதாரங்கள் அவங்களால எல்லாமே பண்ண முடியும், உலகமே அவங்களுடைய இயக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஈஸ்வர கோடிகள் என்பது அந்த அவதாரங்களிலிருந்து ஒரு அம்சம். அதை எடுத்து அவங்களுடைய சக்தியை வச்சு அவங்க உலகத்தில் என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெருமாளுடைய அம்சங்களாக தான் நிறைய பேர் ஆழ்வார்களெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த 12 ஆழ்வார்கள்னா ஒவ்வொருத்தரும், கௌஸ்துபமணி ஒருத்தர், பாஞ்சஜன்யம் ஒருத்தர், சக்கரம் ஒருத்தர், கதை ஒன்று, இந்த மாதிரி பெருமாளுடைய அம்சங்களாக தான் எல்லாருமே அங்கங்கே பிறந்து வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஈஸ்வர கோடிகளும் அதே ஈக்குவலான மக்கள். குருதேவருடைய சீடர்கள் எல்லாரும், அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் அவருடைய உடம்புலேருந்து வந்திருக்காங்க. அவருடைய காரியம் முடிஞ்சோடனே திரும்பி அவங்க உடம்புலையே போய்
ஐக்கியமாயிடுறாங்க. ஸோ இது ஈஸ்வர கோடிங்கிறது அவங்களுடைய அம்சங்கள், அவதாரங்கிறது பூர்ணம். ஸோ அந்த ஒரு இதை நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தவங்களுக்கு கூட இப்போது ஆழ்வார்களுக்கு கூட எவ்வளோ பேர் சாதாரண வாழ்க்கையில் இருந்தது போல் நம்ம கண்ணுக்கு தெரியலாம், கஷ்டப்பட்டிருக்காங்க. சிலருக்கு இன்னும் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப துயரமான சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கும். திருப்பான் ஆழ்வார் போன்றவர்களெல்லாம் ஒரு சாதாரண குலத்தில் பிறந்ததுனால பெருமாளை காணவே முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் பகவான் அவங்கள உடலில் அவங்கள உச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டிட்டு போயிட்டார். எப்படி இன்றைக்கெல்லாம் நம்ம எதாவது இதை சொல்லுவோம், அந்த காலத்திலேயே பகவானே காட்டிட்டு போயிட்டார். யார் தீண்டத்தகாதவர்களை நினைக்கிறாங்களோ அவங்கள தன்னோட தோள் மேலே எடுத்து நீ எல்லாம் என்ன பிரதட்சணை பண்ணி எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய பார்ட்டில் இப்போ குருதேவருடைய சீடர்களில் ஒருத்தர் 2 பேர் இந்த ஈஸ்வர கோடிகள் என்று குருதேவர் சொன்ன அவர்களும் பூர்ணச்சந்திர கோஷன்னு சொல்லி ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே குருதேவர் மேலே அவ்வளோ பக்தி. குருதேவர் அவருக்கும் சொல்கிறாரு, அவர் பெற்றோருக்கும் எச்சரிக்கிறாரு. இவனுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு தெய்வீக வாழ்க்கை. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். சின்ன வயசுல அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு. கல்யாணம் பண்ணால் அவனுக்கும் கஷ்டம், உங்கள் எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய பெற்றோர் ரொம்ப பணக்காரங்க. குருதேவர் பேச்சு கேட்கல. அவருக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் 2-3 வாட்டி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணார். உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதையும் முயற்சி பண்ணார். ஏதோ அவருடைய குடும்ப கடமை முடிகிற வரைக்கும் குருதேவர் அவரை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் அவர் போனார். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டார் குடும்ப வாழ்க்கையில் சிக்கி. எல்லாரும் பார்த்து குருதேவரையே பார்த்துருக்கிறாரு, அவர் இவ்வளோ அன்பு காட்டியிருக்கிறாரு, அவருக்கே இப்படி ஒரு நிலைமையாங்கிற மாதிரி அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் குருதேவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தார், இவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சா இந்த மாதிரி தான் முடிவுக்கு அது ஆளாவான்னு சொல்லுவார். அதை கேட்கல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாதாரண மக்களோட கண்ணோட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும். பகவான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது அதை நம்ம கேட்டு பண்ணும்போது அதெல்லாம் தவிர்க்கலாங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் குருதேவர் சின்ன வயசுலேருந்தே அம்மா 16 வயசில் தட்சிணேஸ்வர் குருதேவர் சேவை பண்ண வருவார். அப்பத்துலேருந்தே அம்மாவுடைய குணத்தை பார்த்துக்கிட்டு குருதேவர் எப்போதுமே ரொம்ப ஒரு கிளியர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் இவ இருக்க போகிறா அப்படிங்கிறது குருதேவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குருதேவர் சொல்கிறார், அவள் சரஸ்வதியின் அவதாரம், அவள் மென்மை மிக்க ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய வாழ்க்கை முழுக்க அப்படியே தான் வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. ஒரு முறை அம்மா உத்போதம் மேலே மாடியில் இருக்க அம்மாவுடைய ரூமில் இருக்காங்க. கீழே ஒரே சத்தம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நேரம் சத்தம் வந்ததுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க சீடரை, என்னப்பா கீழே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. அந்த கோலப்மான்னு சொல்லி அம்மாவுக்கு பணிவிடை செய்யக்கூடவே இருக்கிற ஒரு அம்மா, அது குருதேவருடைய சீடைன்னு பார்த்து அது கோலாப்மா சத்தம் போல தான் இருக்குது அப்படின்னு அவர் எட்டி பார்க்குறாரு. கீழே அந்த கோலாப்மா தான் யாருக்கிட்டோ ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்ல கோலாப்மா யாரையோ பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன் அவன் இப்படியே ஆகிட்டா, அவரோட மென்மையை ஏன் இழுக்கிறான்? ஒவ்வொரு முறையும் அம்மா சொல்கிறாங்க, அம்மா குறிப்பாக நீ பெண்ணாக இருக்க, இங்கே நிறைய ஆண்களும் போகிற இடம், கொஞ்சம் குரலை நீ பார்த்துன்னு பேசணும். அதுவும் ஏதாவது தப்பானாலும் கூட அது சொல்கிற விதத்தில் அவங்களுக்கு சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் நீ சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது உன்னுடைய இதுக்கு குணத்துக்கு அது சரியில்லை அப்படின்னு. அப்போ அந்த சாரதானந்தர் அங்கே வர்றார். சொல்கிறாரு, ஒரு சின்ன
இளநீரோ ஒரு மோரோ இறக்க கொடுக்கணுன்னாலும் கூட ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுட்டு தான் சத்தம் போட்டுட்டு தான் கொடுப்பான். அதனால் யாரும் இந்த கோலப்பமா இந்த கிச்சன் பக்கம் இருந்தால் யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் ஆகிடுது. அம்மாக்கிட்டே இருந்து அந்த மாதிரி ஒரு குணம் ஆகிடுது. அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன்னா அவங்கள விட்டுடவும் முடியல. அவன் அம்மாவை நம்ப வந்திருக்கான். இருந்தாலும் இவனுடைய எண்ணங்கள், இவனுடைய நடவடிக்கையை அம்மா சொல்கிற எச்சரிக்கிறாங்க. நம்மளே பார்க்குற பல இடங்களில் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி, நம்ம அறியாமலேயே நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். நான் யார் தெரியுமா? நான் மடத்துடைய பக்தர், நான் பக்தை, நீ நேற்று வந்தவன். இந்த கொரோனா பீரியட்லலாம் இது நடந்திருக்கு. இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். நம்ம கொரோனா பீரியட்லலாம் தரிசனத்துக்கு வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பு, இது தடவணும், அது குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காரணும், முடிஞ்ச வரைக்கும் மற்றதெல்லாம் தொடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாம் அதை கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் நினைவு கூறணும். அந்த நேரத்துலலாம் நம்ம பண்ணும்போது சிலர் சொல்லுவாங்க, நம்ம மக்கள் பக்தர்கள் நின்று இருப்பாங்க, அவங்கள வழிகாட்டுறதுக்கு இப்படி வரணும், இப்படி போகணுங்கிறது. ஸோ நிறைய இடங்களில் புதுசாக வர்றவங்க அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அப்படியா சரின்னு சொல்லி போகிறாங்க. சிலர் பக்தர்கள், என்ன நீ நேற்று வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு தெரியாதா, நான் இத்தனை வருஷமாக வர்றேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம். அது இல்லாமல் ஜென்ரலாகவே நம்ம சேவை பண்ணும்போது கூட அம்மா சொல்கிறாங்க, இந்த கோலப்பமாவுடைய விஷயத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல சரி, மடம் ஆகட்டும், மற்ற எங்கே சேவை செஞ்சாலும் அது யாருக்குமே பெரிய அளவில் தெரியாமல் நம்ம சைலண்ட்டாக பண்ணுறது தான் சேவை. பகவான் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், யார் இல்லைனாலும் பகவானுடைய காரியம் நடக்கும். காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இந்த உலகம் இயங்கிட்டே இருக்குது. கோயிலெல்லாம் பார்த்த கோயிலை விட்டு 1000 வருஷமாக பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. அதே பூஜாரியே இருக்கார். தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷம் கடந்து போய்ட்டுருக்கு, அதே இருக்குது. பகவான் மட்டும் சாட்சாத் இருக்கிறாரு. வர்றவங்க எல்லாம் போகிறாங்க. இந்த 1000 வருஷத்தில் எத்தனை பூஜாரிங்க, எத்தனை பக்தர்கள் போனாங்க. ஒரு நாளும் பகவானுடைய காரியம் நிற்காது. அந்த டைமில் அந்த பூஜாரியாக வரணுன்னா அவனுக்கு ஒரு கொடுப்பெண்ணை, அந்த டைமில் ஒரு பக்தராகவோ ஒரு வாலண்டியராக வரணுன்னா அவனுக்கு ஒரு கொடுப்பெண்ணை. அதே போல் தான் நம்ம மடத்தில் ஆகட்டும், மற்ற ஆர்கனைசேஷன் ஆகட்டும், எங்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ, நம்முடைய ப்ரெசன்ஸ் தெரியாமல் நம்ம சேவை பண்ணும்போது அதனுடைய பலன் டபுள் மடங்கு நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கொஞ்ச நாள்லேயே தங்களை காட்டிக்கணும், தான் சொல்கிறபடி மற்றவங்க இருக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு தெரியாமல் பண்ணுற இந்த பக்தர்களுக்கு ஒரு முறை ஒரு சீனியர் சாமி சொல்கிறார், அந்த மாதிரி மக்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்ட்டாங்க. சேவைங்கிற பேரில் மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்குறவங்க ஒரு நாளும் நிம்மதி இருக்க முடியாது அப்படிங்கிற இது பெரிய லெசன். சோமானந்தில் இங்கே இருந்து சொல்லியிருந்தார். அவரெல்லாம் பார்ப்பார், அப்போ கேட்பார், அப்போ சொல்லுவார், வாலண்டியர்னா இப்படி தான். யார் மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்களோ ஒரு நாளும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. யார் தெரியாமல் அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் பகவானுடைய சேவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு பண்ணுறான், அவருடைய அனுகிரகம் தேடி வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கோலப்பமாவை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, இவன் தன்னுடைய மென்மையை இழந்து இந்த மாதிரி சாதாரண நிலைக்கு ஏன் வர்றான்னு தெரியல, என் கூடவே இருந்து என்னை பார்த்தக்கப்புறம் கூட இவன் இப்படி ஆகிட்டாலேன்னு அம்மா வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அப்புறம் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போல்லாம் உன்னை காண்றதுக்காக ஏராளமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஓய்வு இல்லை, கொஞ்சம் ஓய்வு எடுங்கம்மான்னு அவர் சீடர் சொல்கிறார். அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, நானும் குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன்,
கொஞ்சமாவது கூட்டத்தை குறைங்கோ. அம்மாவுடைய அந்த இறுதி நாட்களில் உலகம் முழுக்க இருந்த மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. சாட்சாத் பராசக்தி இந்த மனித உருவத்தில் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா மூலமுடுக்கலும் சென்னைக்கு வரும்போது கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. சென்னையில் வரும்போது அவ்வளோ கூட்டம், இங்கேருந்து பெங்களூர் போகும்போது அவ்வளோ கூட்டம். அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி விஷயம்னா, ராமகிருஷ்ணானந்தர் சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்கிறாரு, இந்த உலகை ஆளும் பராசக்தி இந்த உடம்போட இங்கே வந்திருக்காங்க, பெங்களூர் வர்றாங்க அப்படின்னு லெட்டர் எழுதுகிறார். நம்ம இன்னொரு கிளாஸில் சொல்லியிருந்தோம். மைசூரில் இருக்கிற அந்த வெங்கட்ராவர் ஐயர், அவருக்கு அம்மா வந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார். அம்மா பெங்களூர் வர்றாங்க, நீ மைசூர்லேருந்து உன்னோட பெண்களை கூட்டிகிட்டு அம்மாவுடைய தரிசனத்துக்கு வா. இந்த உடல் ரொம்ப நாள் இருக்காது, இந்த உலக ஆளும் இந்த பராசக்தி இந்த மனித ரூபத்தில் இருக்கா, நீ கூட்டிகிட்டு வா, தவறாமல் வா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணானந்தர் கடிதம் எழுதுகிறாரு. அதே போலவே அந்த மாதிரி மக்கள் வர்றாங்க. அந்த மைசூர் சமஸ்தானிலேருந்து 2 பெண்களை கூப்பிட்டுட்டு ஒரு பக்தர் வர்றாரு. அந்த 2 பெண்களையும் அம்மாவுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த உடல் தாங்கி வந்த அம்மா இப்படி ஒரு சக்தி படைத்தவர்களை தெரிஞ்ச உடனே உலக மக்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அம்மாவுக்கு சொல்கிறாங்க, எனக்கும் உடம்பு முடியல, குருதேவர்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், இருந்தாலும் அவங்களுடைய இது காரணமாக, என்னுடைய மனசு காரணமாக நான் இல்லைன்னு சொல்ல முடியலப்பா, வர்றவங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ண தான் செய்கிறேன், யாருக்குமே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அம்மா சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுடைய அந்த எல்லை மீறி அளவு மீறி அந்த கருணையால் எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அம்மாவால் எந்திரிச்சு நடக்கவே முடியல. அம்மா உட்கார்ந்த ரூபத்திலேயே மக்களுக்கு தீட்சை கொடுத்துட்ருக்காங்க. இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அம்மா ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்கிறாங்க, நீ வேலூர் மட்டும் போயிடு, அங்கே பிரம்மானந்தர் சிவானந்தரில் இருக்காங்க, அங்கே போய் தீட்சை வாங்கணுன்னா கூட மக்கள் அம்மா உங்ககிட்ட தான் நம்ம தீட்சை வாங்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கும்போது படுத்த படுக்கையாக இருந்தவங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து அங்கே இருந்து அம்மா மக்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. அம்மா அந்த கட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க, அது எப்படியாவது அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. பாருப்பா, உங்களுக்கு எல்லாம் குலகுருன்னு யாரோ இருக்காங்க, அது எல்லாம் கேஸ்ட்டுக்கு அவங்கவுங்களுக்கு குலகுருன்னு சொல்லி ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குலகுருக்கிட்ட வழக்கமாக யாராவது ஒரு மந்திரம் வாங்கி அதை பயிற்சி பண்ணணும்னு இருக்குது. நீ அவங்கக்கிட்ட தீட்சை வாங்கப்பா, அது தப்பு இல்லை. அவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. குலகுரு எங்கள் பரம்பரையில் இந்த மக்கள் என்கிட்ட தீட்சை வாங்கினா எனக்கு ஏதாவது அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதையும் நீங்கள் தடுக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து குலகுருக்கிட்ட நீங்கள் தீட்சை வாங்குங்க. எல்லாமே பகவானுடைய நாமம் தானே. அப்படியே அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த விஷயம் தெரியும் இல்லையா, உலக ஆள்ற இந்த பராசக்தியாக இருக்கிறதுனால அவங்க தான் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கூட்டம் குறையவே இல்லை. அம்மா கடைசியாக சொல்கிறாங்க, இப்போது எல்லா 4 பக்கமும் இந்த விஷயம் பரவி விட்டது. இந்த மாஸ்டர் மகாசாயை சொல்கிறாங்க, அமுத மொழிகளில் அம்மாவை பற்றி சில விஷயங்களை கூறிவிட்டார், குருதேவரை பற்றி கூறிவிட்டார். அப்போ தான் அந்த புக்கில் பப்ளிஷ் ஆகுது. 1910, 12, 15 அதில் ஆகுது. இவர் பப்ளிஷ் பண்ணானோ இல்லையோ உலக மக்கள் எல்லாருக்குமே குருதேவரை பற்றி தெரிஞ்சிடுச்சு. குருதேவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னால் வர்றவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியலப்பா. இந்த உடல் எப்படியோ அழியதான் போகுது, அது வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அது நல்லது காரியம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அளவு மீறி கருணையால் படுறாங்க.
அம்மாவுடைய சீடர்களில் நம் கடைசியாக ஒருவரை பார்த்துருந்தோம், சொன்ன சாந்தானந்தர் பற்றி பேசியிருந்தோம். அம்மாக்கிட்ட நேரடியாக பேசி அம்மா மறைவுக்கு அப்புறம் கூட அவகிட்ட பேசுகிற ஒரு சக்தியும் பாக்கியம் கிடைத்திருக்கார். அம்மாவுடைய சீடர் இன்னொருத்தர் வேலூர் மட்டில் இருந்தார், பரத் மகாராஜன் சொல்லி அவர் இருந்தார். சின்ன வயசில் அவர் அம்மாக்கிட்ட தீட்சை வாங்க வர்றார். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. 10 வயசோ 12 வயசோ. வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பாலாம் பக்தர்களாக இருந்தாங்க. இவனுடைய வேலை வருது, உள்ளே போவான், ஒன்றும் இல்லையாம நேரம் போய் அம்மாக்கிட்ட உட்காருவான். அம்மா சரி உட்காருப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தீட்சை வேணும் அப்படி. நான் சொன்னேன், நீ அந்த மாதிரிலாம் பண்ணுவியா? நீ சொல்லி கொடுத்த நான் பண்ணுவேன். அப்புறம் இவன் கேட்குறான், நான் கேட்குறதெல்லாம் நீ தருவியா கேட்குறான். அம்மா என்ன சொல்கிறேன், நீ என்னப்பா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இறைக்காட்சி வேணும். சின்ன வயசு, எனக்கு இறைக்காட்சி வேணும், நான் பகவான்கிட்ட நான் பேசணும். அம்மாவுக்கு ஆச்சரியம், அதெல்லாம் எப்படிப்பா? முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி ஏற்படுத்திக்கோ. 10 வயசு பையனும் என்னமோ தான், மற்றது அப்புறம் யோசிக்கலாம். இல்லை நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணணும். சின்ன வயசு. அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு வருது. தீட்சையில் பாப்பா பிள்ளை மகனே, நீ கேட்குறதெல்லாம் நியாயந்தான், பட் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, ஒரு அனுபவம் வேணும். அப்போ அதெல்லாம் வாய்க்கும், இப்போவே நீ அதெல்லாம் ஏன் ஆசைப்படுறேங்கிறாங்க. அப்புறம் அவள் ஓரளவு சமாதானம் மாறாரு. அப்புறம் அம்மா தீட்சை கொடுக்குறாங்க. ஸ்ரத்தையாக தீட்சை பண்ணுறாரு, ஜபம் தியானம் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மடத்தில் சேர்றாரு. அப்புறம் வேலூர் மடத்துக்கு, சென்னை மடத்துக்கு பல முறை போயிருக்கிறார். சுவாமி அபயானந்தான்னு சொல்லி பரத் மகாராஜ். சில பேர் பார்த்துருக்கல, நீங்களும் மூத்தவங்கள பார்த்துருக்கலாம். அவர் சொல்கிறாரு, அம்மா கருணை கடலுன்னு, அப்படி ஒரு கருணை கடல். அப்பப்போ இவன் போய் அம்மா மடியில் உட்காந்துட்டு எதை கேட்பான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பேன். ஒரு நாளும் அம்மா இல்லைன்னு சொல்கிறதில்ல. கடைசி இறைக்காட்சியும் வேணும்னு ஆரம்பத்தில் சொல்லும்போது, நீ அது எல்லாம் பெறுவாயப்பா, ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி உனக்கு வரும்போது அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அம்மாவுடைய குணத்தை பாருங்கள். எந்த வயசு குழந்தைங்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி, அவங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அம்மா 1918 என்னமோ காசிக்கு போயிருந்தாங்க, இல்லை அது கொஞ்சம் முன்னால். அங்கேயும் ஒரு பொண்ணு அம்மாக்கிட்ட ஒரு பிச்சைக்காரி பொண்ணு கீழே இருந்து இனிமையாக பாடுது. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு உலக அன்னை இந்த காசி ஆசிரமத்தில் தங்கியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஏதோ பண்ணி பிச்சையில் கிடைச்ச ஒரு அழகான மாம்பழம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து கீழே பாடுறான். அவள் யாரும் அவளை உள்ளே விடலை. அவள் கீழே இருந்து ஒரு அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடுறான். அம்மா கேட்டுட்டு யார் பாடுறாருன்னு, அது ஒரு சின்ன பிச்சைக்காரி பொண்ணு அப்படின்னு. சரி அவரை கூப்பிடு அவளை. அம்மா முன்னால் வந்தோடனே அவள் வீழ்ந்து வணங்குற. அம்மா 4 நாளாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் இங்கே வந்திருக்கிறத எனக்கு கேள்வி. அது சின்ன குழந்தை. நான் ஒன்று தரிசனத்துக்காக முயற்சி பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல. இதை இன்றைக்கி இந்த மாம்பழம் தான் எனக்கு கிடச்சிது பிச்சையில், இது உனக்காக தான் கொடுக்குறேன், அம்மா எடுத்துக்கோண்ணா. அம்மா வாங்குறாங்க சந்தப்பட்டு. பாப்பா உனக்கு என்ன வேணும் பாப்பா அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்துட்டம்மா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இல்லை நீ பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறியே, இதனால் உனக்கு சிரமம் இல்லையான்னு. காசியில் எனக்கு அந்த சிரமமே இல்லைம்மா. அன்னபூர்ணி எப்படியாவது எனக்கு ஒரு கொஞ்சமாவது சாப்பாடு கொடுத்துடுவாங்க. காசி நகர நீயே அன்னபூர்ணி. அம்மாவை பற்றி நம்ம பாடுறோம் இல்லையா, அன்னபூர்ணி அம்மா சாரதம்மா. நீ அன்னபூர்ணி, நீயே வந்திருக்கேன், என்ன வேணும்னு கேட்டிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வேண்டாம்.
உன்னுடைய தரிசனம் போன்று கடைசி வரைக்கும் உன்னை நினைக்கிற மனசு கொடு அப்படின்னு. அந்த பொண்ணு வேறு ஒன்றும் கேட்கல, எனக்கு நல்ல ஜாப் வேணும், குடும்பத்தில் இதாகணும்னு அது கூட கேட்கல அந்த பொண்ணு. எவ்வளோ தெளிவு பாரு அந்த ஏஜில். உன்னை பார்த்துட்டேன், சிந்தனையில் வாழ்கிறதுக்கான சக்தியை கொடு, பக்தியை கொடுன்னு இருக்காங்க. அம்மா அவனை அப்படியே ப்ளஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறி போகுது. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பழத்தை சுவைச்சி சாப்பிட்டுட்டு, என்ன பக்தி பாரு, குழந்தையாக இருக்கும்போதே இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இறை காட்சி கூடி சீக்கிரம் வாய்க்கும் அப்படின்னா. பிச்சைக்காரி பொண்ணுக்கு கூட அம்மா ப்ளஸ் பண்ணிட்டு பாரு, இறை காட்சி கூடி சீக்கிரம் வாய்க்கும் அப்படின்னா. ஸோ நமக்கு எல்லாம் தேவையானது என்ன? அந்த எளிமையான மனசோட அம்மாவை நினச்சி எது நல்லதோ அதை தந்து எங்களுக்கு வழிகாட்டம்மான்னு சொல்லி கேட்கும்போது, நாம் எதுக்கு தகுதியோ அதையை தாண்டி அதையை மீறி அம்மா நமக்கு இந்த ஆன்மீக செல்வத்தை தருவாங்க, மனசுக்கு நிம்மதியும் தருவாங்க. நம்ம வாழ்க்கையில் தேவை இந்த 2 தான், மனசுக்கு நிம்மதி, பகவான் சிந்தனை, ஆன்மீகத்தில் முன்னேற்றம். ஸோ இந்த எல்லாமே அம்மாவும் தரணும், குருதேவர் சாமிஜியும் பெரியவர்கள் எல்லோரும் நமக்கு தந்து நமது வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு இறை சிந்தனையை நிரம்பிய வாழ்க்கையாக அமைய அவங்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.